எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜியின் மகர ராசி என்பர்களே, இந்த பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மகர ராசி என்பர்களே, உங்களுக்காய் பல நேரத்தை செலவழித்து தொடர் பதிவுகளை தருவதற்கான காரணம் என்னவென்றால், அதிகப்படியாக ஏழரை சனியினுடைய தாக்கத்திலே சிக்கி பல இன்னல்களுக்கு ஆளான ராசிகளிலே இந்த மகர ராசி அண்மை காலம் என்பது நான் சில வருடங்கள் அல்ல, இந்த நூற்றாண்டில் என்று கூட சொல்கின்றேன். இந்த மகர ராசி அதிகப்படியான சோதனைகளை எல்லாம் கடந்து தாண்டி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஏழரை சனியினுடைய முடிவு, அந்த ஏழரை சனி காலம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு 30 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை இந்த ஏழரை சனி ஆனது வரும். அதனால்தான் 30 வருடம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருடமும் கெட்டவனும் இல்லை. வாழ்க்கை என்பது ஏற்றம் இறக்கம் என்று இருக்கும். இறங்கு முகமெல்லாம் கண்டு முடித்த உங்களுக்கு இப்போது அந்த இறங்கு முகம் எந்த அளவிற்கு ஆழம் சென்றீர்களோ அந்த அளவிற்கு ஆழத்திலே, கடல் அளவு ஆழம் என்றால் ஒரு குறிப்பிட்ட ஆழத்திலே முத்து கிடைக்கும். அதற்கும் ஆழம் சென்றால் அற்புதங்கள் பவள பாறைகள் எல்லாம் கிடைக்கும். இன்னும் மூழ்கினீர்கள் என்றால் காண கிடைக்காத பல சொர்க்க அதிசயங்கள் கிடைக்கும் என்பார்கள். இது பேச்சிற்கு அல்ல, உண்மை. நான் முத்தெடுக்கும் ஆழம் வரை கடலிலே முங்கி பார்த்திருக்கிறேன் உபகரணங்களோடு. அதற்கும் கீழே அந்தமானிற்கும் மலேசியாவிற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கடலிலே பவளப்பாறைகளை அதை கொண்டு சென்று காட்டக்கூடிய சிலர் இருக்கிறார்கள், அதையும் பார்த்திருக்கிறேன். ஆகையினாலே ஆழ போக போக அற்புதங்களை காண முடியும். அந்த அற்புதங்களை கண்டதை பற்றி வந்து, அதாவது நாம் பட்ட கஷ்டங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த சமயத்துல அந்த அனுபவங்களை வைத்து வரக்கூடிய வாழ்க்கையை கட்டமைத்து மகர ராசி என்பவர்களை உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் சிறப்பை சேர்க்கக்கூடிய காலம் துவங்கி இருக்கிறது. இந்த ஆகஸ்ட் 2024 துவங்கி மார்ச் மாதம் முடிவு 2025 வரை சனி பகவான் 2 நிலைகளிலே இருந்து, அதாவது ஒரு பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால், ஒன்று வக்ரகதி, அடுத்து நேர்கதி. நவம்பர் 15 வரை வக்ரகதியில இருப்பார். இந்த வக்ரகதியில இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போது நின்ற நிலையிலே உங்களுக்கு புத்தி கூர்மையை தருவார், தெளிவை தருவார், சிந்தனை ஆற்றலை தருவார். உடல் நலத்தின் மீது மற்றும் சற்று கூடுதல் அக்கறை, உறக்கம் சரியான நேரத்திலே என்று இருந்தால் போதும் அற்புதங்களை சாதித்து விடக்கூடிய அமைப்பு. என்ன உடல் உறக்கம் என்று சொல்கிறீர்களே என்று யோசிக்கலாம். இந்த இரண்டும் சுவர் இருந்தால்தான் சித்திரம், அதன் பின்பு எல்லாம் சிறப்பாக வரும். ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்திலே, சுய ஜாதகத்திலே சனி பகவான் உச்சம் பெற்றோ, சுபர்களுடைய பார்வை பெற்றோ, சிறப்பான அமைப்புகளிலே மூல திரிகோண அமைப்புகளிலே இருந்து அற்புதங்களை பெற்றிருந்தால் மிகப்பெரிய உயரத்திற்கு உங்களை இந்த கிரகங்கள் அழைத்து செல்லும். எப்போதுமே பயணப்படும் பாதையிலே முல்லா, கல்லா, வைரமா, வைடூரியமா என்று நாம் நிர்ணயிக்க முடியாது, விதி நிர்ணயிக்கிறது. இதற்கு முன்பு சென்று வந்தவர்கள் சொன்ன விஷயங்களை, அதாவது முனி ரிஷிகள் எல்லாம் மகரத்திற்கு இப்படி இந்த கிரக நிலை இருந்தால் இருக்கும் என்று சொல்லி பிரகத் பராசர ஹோரா சாஸ்திரா மற்றும் நுட்ப கணக்குகளை ஆராய்ந்து இருக்கக்கூடிய நூல்களில் இருந்து உங்களுக்கு பொக்கிஷங்களை அள்ளித் தருகின்றேன். அதிலே பார்க்கும்போது எல்லா தடைகளும் இப்போது படிக்கற்களாக மாறி இருக்கிறது. வைரம் இப்போது உங்கள் கண் முன்னே சாதாரண கரிதான் வைரமாக மாறுகிறது. ஆகையினால் சோம்பேறித்தனத்திலிருந்து வெளிவர வேண்டும். முதலிலே ஜென்மச்சனியிலே சோம்பேறித்தனம் இருந்திருக்கும், அல்லது சுறுசுறுப்பாக அங்கு இங்கு ஓடக்கூடிய நிலை என்றால் அது வெறும் அலைச்சலாக மாறியிருக்கும். உழைப்பிற்கு பலனில்லை என்ற நிலை இருந்திருக்கும் இதுவரை, அல்லது உழைக்க மனமில்லை, காரணம் உழைத்தால் பலனில்லை, உழைத்தாலும் சோதனை பிரச்சனை என்று இருக்கிறது. செய்த வேலைக்கு பலனுக்கு பதிலாக பழி, வீண் பழி, அவமானம் வந்து சேர்ந்த காலங்கள் எல்லாம் சென்றது. விரைச்சனியிலே அலைச்சல், ஜென்மச்சனியிலே அசிங்கம், அவமானம், உடல்நல கோளாறுகள், அல்லது வாழ்க்கையில யாரை நம்பினீர்களோ அவர்கள் செய்த துரோகம், பின்னால் தாங்கி பிடிப்பார்கள் என்று பார்த்தால் குழிபறித்தவர்களுடைய அந்த பலர், மிக உற்ற உறவுகளாக யாரை நினைத்தீர்களோ அவர்கள் தந்த சிக்கல், யாரை நம்பினீர்களோ இளையவர்கள் பலர் உங்களுக்கு சில நேரங்களிலே துரோகம், இவையெல்லாம் கடந்து இப்போது அற்புத அமைப்பிற்குள்ள இந்த 2 நிலைகளிலே வக்ரகதி காலத்திலும் சனி பகவான் சிறப்பை செய்வார். அதிலும் குறிப்பாக இந்த அக்டோபர் மாதத்துல
மூன்றாம் இடத்து ராகு பகவான் உங்களுடைய செயல்களிலே சற்று திருத்தம் செய்தீர்கள் என்றால் போதும், மிகப்பெரிய ஒரு உயரத்தை தந்து விடுவார். அதே ராகுவினுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்திலே சதய சனியாக சனி பகவான் பயணப்படக்கூடிய காலமாக இந்த அக்டோபர் காலம் அமையும். இந்த அக்டோபர் நவம்பரிலே சனி பகவான் ராகுவினுடைய நட்சத்திரத்திலும் ராகு சனியினுடைய நட்சத்திரமான அந்த உத்திரட்டாதியிலே செல்லும் போதும் ஏற்கனவே ஒரு பதிவை தந்திருக்கின்றேன். இந்த சனி பெயர்ச்சி என்பது 1000 சனிகளின் தாக்கம், அதாவது நல்ல சுபத்தன்மையை தரக்கூடிய தாக்கத்தோடு உங்களுக்கு 3ஆம் இடத்திற்கு மாறும்போது எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி. அதனால்தான் எச்சரிக்கை என்று எதற்காக அந்த பதிவிலே தந்திருப்பேன் என்றால், கவனமாக இருங்கள். யாருக்கு நீங்கள் எதை நினைத்தாலும் செய்யலாம், நல்லதை நினைத்து நல்லதை செய்யுங்கள் என்று அந்த பதிவிலே தந்திருப்பேன். அசுர பலத்தை கொண்டக்கூடிய, அசுர வெற்றிகளை பெறக்கூடிய, நினைத்ததை சாதிக்கக்கூடிய, கனவிலும் கூட மற்றவர்கள் கற்பனை செய்யக்கூட முடியாத உயரங்களை அடைந்துவிட முடியும். கல்வி நிச்சயமாக ஒரு குருவினுடைய ஆலோசனை பெற்று செய்வது மாணவர்களுக்கு மிகப்பெரிய உயர்நிலைகளை தரும். எண்ணி பார்க்காத பதவிகளில் அமர முடியும். அப்படி அற்புதத்தை செய்ய இருக்கக்கூடிய நிலை. உத்திராட நட்சத்திரத்துக்காரர்கள் கடந்த பாதை என்றால் அது அரசோடு உரசல், அரசு சார்ந்த விஷயங்களில் அனுகூலமற்ற நிலை. அரசு கான்ட்ராக்டர்கள் என்றால் அல்லது அரசிலே பணம் வாங்கி ஏதேனும் செயல் செய்திருந்தீர்கள் என்றால் முட்டல் போக்கு, முரசல் போக்கு, அசிங்கம், அவமானம், கோர்ட்டு, வம்பு, வழக்கு, உரசல், முரசல், சண்டை, வீண் வாக்குவாதம், தலைவலி, ஏறாத படிகள், எண்ணி பார்க்காத நிலைகளில் எல்லாம் அந்த அசிங்கத்தை எல்லாம் தாண்டி இப்போது அற்புதத்திற்கு அந்த உயரம் உங்களுக்கு கிடைக்கிறது. திருவோண நட்சத்திரத்துக்காரர்களாக இருந்தால் பாச பிணைப்பின் காரணமாக பந்தங்கள் எல்லாம் கூட, சொந்தங்கள் எல்லாம் கைவிடக்கூடிய சூழ்நிலை. சிலருக்கு கணவன் மனைவி வாழ்விலே கூட பிரிவு அல்லது ஒன்றாக இருந்தாலும் வீண் சண்டை, இவற்றிலிருந்தெல்லாம் விடுபட்டு மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய சூழ்நிலை. இது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்திலே ஒருவேளை சனி தசை புக்தி, குரு தசை, குரு புக்தி, செவ்வாய் தசை, குரு செவ்வாய் புக்தி என்று ஏதேனும் சிக்கல் உங்களுடைய பிறவி ஜாதகத்தின் அடிப்படையிலே நாளும் கோலும் நட்சத்திரமும் இணைந்த அந்த செயல் வினைகளின் காரணமாக பலர் இறப்பை விட கஷ்டம், இறப்பு என்றால் முக்தி, முக்தி அடைய முடியவில்லை என்ற நிலைக்கு கூட நான் பல கமெண்டிலே பார்த்திருக்கின்றேன். பலர் என்னோடு பேசும்போதும் நான் கேட்டிருக்கின்றேன். ஆகையினாலே இந்த விஷயங்களை எல்லாம் கடந்து வந்து உங்களுக்கு பல நேரங்களிலே என்னிடம் நேரிலே ஆலோசனை பெற்றவர்களுக்கும் சரி, கமெண்டில் கேட்டிருந்தாலும் சரி, ஊக்கத்தை, சரியான பாசிட்டிவ் டைரக்ஷன், நேர்மறையான சிந்தனைகளை உங்களுக்குள் புகுத்தி சரியான திசைக்கு ஒரு உயரம் வரக்கூடிய நாள் வரை உங்களை அழைத்து வந்திருக்கின்றேன். அந்த உயரம் வரக்கூடிய நாளை நெருங்கிய தருணத்தில் அற்புதங்களாக அமானுஷ்ய, இந்த பிரபஞ்சத்தினுடைய அமானுஷ்ய பாதை இப்போது வெளிச்சத்திற்கு வரும். பாதை இருந்தாலும், கண் நன்றாக தெரிந்தாலும் பாதையை பார்க்க முடியாத திசையிலே நோக்கி பார்வை இருந்தது. அவையெல்லாம் விலகி இப்போது பூர்வ ஜென்ம கர்ம வினைகளை எல்லாம் துளைத்து புண்ணிய கர்ம வினைக்குள் உங்களை அழைத்து வரக்கூடிய கிரக நிலைகளாக அமைகின்றன. உடல்நல கோளாறுகள் எல்லாம் விரயச்சனி காலம், ஜென்மச்சனி காலம் கடந்து வந்த பாதச்சனியில இருந்தால் அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்து துடைத்தெறிந்து இப்போது நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நன்னடையோடு உங்கள் மீது இருந்த பழிகளை எல்லாம், உங்கள் மீது இருந்த இந்த சோம்பேறித்தனத்தை எல்லாம், உங்களுக்கு உதவாது இருக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் தூக்கி எறிந்து பீடு நடை போடக்கூடிய அற்புத தருணங்களை நோக்கி அமானுஷ்ய வெளிச்சத்தை இந்த கிரகநிலை உங்களுக்கு தருகிறது. புதிய பாதை என்பது நிச்சயமாக திறக்கிறது. அது தெளிவாக தெரியும். அந்த பாதை இப்போது உங்களை நோக்கி வரும். இதுதான் விதி. அதிலே நீங்கள் சாதாரணமாக நடை போட்டாலே மிகப்பெரிய உயரத்தை சென்று அடையலாம். இனி வெற்றிக்கான வாய்ப்புகள் துவங்கும். குடும்ப நிதிநிலைகள் மெல்ல மெல்ல மேம்படும். பிரிந்த உறவுகள் மீண்டும் பாச வலை வீசி உங்களை பிடிக்க பார்க்கும். கணவன் மனைவி உறவு, தாய் தந்தை உறவு, தம்பி அக்கால் அண்ணன் தம்பி, இந்த உறவை தாண்டிய உறவு ஏதாக இருந்தாலும் அதை ஆலோசித்து ஏற்பதா வேண்டாவா என்று முடிவு செய்து, ஏற்க வேண்டாம் என்றால் அதை வெளிப்படையாக காட்டாமல் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இயல்வேந்தன் சேர்ந்து ஒழுகுவான் என்று வள்ளுவன் சொல்வான். அதுபோல் அவர்களுடைய உதவியும் வேண்டும், அவர்களுடைய உதவியும் வேண்டாம் என்ற அப்படி ஒரு நிலை.
குளிர் காயும் போது தீ வேண்டும், அதற்காக தீயில் விழக்கூடாது. ஆகையினால் அப்படி ஒரு நிலையை பராமரிப்பது என்பது மிக முக்கியமாக இருக்கும். இரத்த சம்பந்தங்களை தாண்டிய உறவுகளிடம் மிக கவனமாக இருங்கள். ஏனென்றால் வரக்கூடிய அடுத்த காலகட்டத்தில் இவர்கள் உங்களோடு ஒட்டி உறவாடி உரசலை சத்தமாக்கி பிரச்சனையாக்கக்கூடிய சூழ்நிலைகளை இனி தராதீர்கள். மார்ச் மாதத்திலே 2025, 29 கணக்குகளின் அடிப்படையில சனி பகவான் உங்களை ஏழரை சனியினுடைய அந்த பிடியிலிருந்து விலக்குகிறார். ஆனாலும் கூட சுபத்துவத்தை அள்ளித்தரக்கூடிய அந்த அமைப்பிலே சனி பகவான் உங்களை பிடித்து வைத்திருப்பார். இப்போது சுபத்தை தருவார். சோதனைகளை நினைத்து பார்த்து இனி சாதனைகள் வேண்டும் என்று சட்டத்தின்படி உழைப்பு உன்னதம் என்று உழைக்க வைப்பார். கொட்டும் பணமழை என்று திக்கெட்டும் நீங்கள் யோசித்த வகைகளிலே இருந்து பணம் வரும். ஆகையினால் வரக்கூடிய பணத்தை எப்படி செலவழிக்கலாம் என்று திட்டமிட்டு செயல்படுங்கள். அதற்காக கோடியில் வரவில்லையே என்று இப்போதே குமுறாதீர்கள். உழைக்க துவங்கினீர்கள் என்றால் தான் அதற்கான லாபம் பணமாக வரும். விதைத்தால் தான் உழைக்கும். விதைக்காமலேயே ஏதேனும் மரம் வருமா என்று வானத்தை அண்ணார்ந்து பார்த்தால் ஏதும் வராது. உழைக்க கற்றுக்கொள்ளும் போது மிகப்பெரிய உயரங்கள் தானாக வந்து சேரும். குழந்தை வரம் நிச்சயம் உண்டு. திருமணமான தம்பதியருக்கு திருமணத்திற்காக காத்திருக்கிறீர்கள் என்றால் காதல் திருமணமாக மாறி வரத்தை அள்ளித்தரும் இந்த காலகட்டம். இந்த ஏழரை சனி முடிவதற்குள் இவை நடக்கும். இணைப்புகளின் மூலம் தன லாபம். அந்த இணைப்புகள் திருமண உறவாக இருக்கலாம், காதல் உறவாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், அல்லது உங்களை தேடி வரும் வாடிக்கையாளர்களோடு நீங்கள் வைத்திருக்கும் சரியான முறையான எத்திக்ஸோடு கூடிய இணைப்பாக இருக்கலாம். புகழ் ஏற்படும். இயற்கையிலேயே புகழ் ஏதேனும் குன்றி இருந்தால் அந்த புகழ் வெளிச்சத்திற்குள் மீண்டும் வரக்கூடிய அமைப்பு. எந்த தொழில் விட்டீர்களோ அந்த தொழிலிலே கோலோச்சி இனி வாழ்நாள் முழுவதும் அதிலே உங்களை விஞ்ச ஆளில்லை என்று வளர்ந்து வருவதற்கான வழிகள் பல திறக்கும். நிச்சயம் திறக்கும். கல்வியில் மாணவர்கள் நிச்சயம் வழித்துணையோடு நல்ல குருவினுடைய ஆலோசனையோடு நீங்கள் செய்தது சரிதானா என்று, நீங்கள் போட்ட கணக்குக்கான விடை சரிதானா என்று ஆசிரியரிடம் அது சார்ந்த நூல் புத்தகங்களோடு அதை சரிபார்த்து, அதாவது ஆவணங்களோடு சரிபார்த்து வெற்றிக்கான வழியை தேடுங்கள். உங்களுடைய கல்வியிலே நீங்கள் தான் பெரியவர்கள் என்ற ஆணவம் எந்த நிலையிலும் கூடாது. உங்களுடைய தொழிலிலே உங்களை விட அதிகம் யாருக்கும் தெரியாது என்ற ஆணவம் கூடாது. இந்த காலகட்டத்துல ஆணவம் அகந்தை கூடாது. ஏனென்றால் அது வரும். ஒரு வெற்றி வரும்போது மகரத்திற்கு இது கூடவே வரும். அதை விட்டொழித்தீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றி. அதை விட்டொழிக்கவில்லை என்றால் ஆணவம் அகந்தை எல்லாம் விட்டொழிக்கவில்லை என்றால் சில பிரச்சனைகள் பிற்காலத்திலே வரும். 15 நவம்பர் 2024 பின் நேர்கதிக்கு மாறக்கூடிய சனி உக்கிரமான நற்பலன்களை தர துவங்கி விடுவார். மனதிலே வைத்து செயல்படுங்கள். நாம் ஒன்றை செய்தோம், நற்பலன் வரவில்லையே என்று வருத்தப்பட்ட துவண்ட இதயங்களுக்கு இப்போது துள்ளி குதிக்கும் அளவிற்கு சந்தோஷம். பயணங்கள் சில ஏற்படலாம். அந்த பயணங்களினால் அலைச்சல்கள் என்று கூட இருக்கலாம். ஆனால் வேலை கிடைக்கும், புதிய வழி கிடைக்கும். புதிய தொழில் முயற்சி எடுக்கலாமா? நிச்சயமாக எடுக்கலாம். நிச்சய தொழில் ரிஸ்க் எடுப்பது உங்களுக்கு வளர்ச்சிக்கான வழிகளை தரும். இதுவரை ரிஸ்க் எடுப்பது மேலும் ஆபத்தை தந்து கொண்டிருந்த நிலையை மாற்றி நவம்பருக்கு பின்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே சற்று ரிஸ்க் இருந்தாலும், சற்று சோதனைகள் இருந்தாலும் அது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் வளர்ச்சியை நோக்கி தரும். எப்படி இருந்தாலும் இந்த வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 2024 முதல் நவம்பர் 15, 2024 வரை சனி பகவான் வக்ர கதியிலே ஒரு ரிவிஷன் போன்று பழைய பிரச்சனைகளை எல்லாம் அலசி ஆராய்ந்து இது செய்யலாம் செய்யக்கூடாது என்று புரிந்து வைத்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கை நிலைக்கேற்ப எது வெற்றி தரும் என்று யோசித்து திட்டமிட்டு செயலிலே ஒரு நுட்பத்தை புகுத்தி உங்களுக்கு வரக்கூடிய இந்த பிரபஞ்சத்தின் அமானுஷ்ய பாதையினுடைய வழி, அந்த வெளிச்ச பாதையில வெற்றிக்கான வாகை சூடக்கூடிய நிலைகளிலே தொடர்ந்து உழையுங்கள். நிச்சயமாக மகர ராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு பெண்களுடைய துணை மிக உயரத்தை தரும். ஆகையினால பெண்களை தாயென போற்றி அன்போடும் பாசத்தோடும் நடத்தும் போது வெற்றிக்கான வழி என்பது மிகப்பெரிய உயரத்தை நிச்சயம் தொடக்கூடிய அமைப்பை உங்களுக்கு தரும். தாய் நிகர் அன்போடு உங்களுக்கு வரக்கூடிய உறவுகளை பாராட்டும் போது மிகப்பெரிய உயரம் உன்னதம் எல்லாம் உங்களை தானாக தேடி வரக்கூடிய அமைப்பு.
தொடர்ந்து தெய்வ பக்தியோடு இருங்கள். உங்களுடைய தெய்வம், இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் கஷ்டம் பார்க்காமல் தினந்தோறும் 5 நிமிடமாவது இறைவனை நினைத்து காலை மாலையில தியானத்தோடு இருப்பது, அந்த தியான நிலையில் இறைவனை வேண்டும் போது உங்களுக்கு தேவையான நல்லவற்றை கேட்டு பெறுவது, சூரியனுக்கான அர்க்கியம் வாரத்திற்கு ஒரு நாளாவது செய்வது, தினமும் அதிகாலை 10 நிமிடம், மாலை 10 நிமிடம் என்று குறைந்த அளவிற்காவது உடற்பயிற்சியை செய்வது, நல்லதை நினைத்து உடற்பயிற்சியை செய்து சரியான நேரத்திலே உணவு உறக்கம் என்று இருக்கும் போது உயர் பதவிகளுக்கான வேலையில உன்னதம் உங்களோடு தானாக வந்து ஒட்டிக்கொள்ளும். ஏழரை சனியினுடைய முடிவில ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பை பிரபஞ்சத்தின் அமானுஷ்யம் உங்களுக்கு உங்கள் மீது ஒரு அற்புத வெளிச்சத்தை பாய்ச்சி புகழையும் செழிப்பையும் தர காத்திருக்கிறது. எனது அன்பு மகர ராசி நேயர்களே, பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.